guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிரானி சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். கிரானி சாப்டர் 2ல முன்னாடி வந்துட்டு கிரானி இல்லாம விளையாண்டுருக்கோம். கிராண்ட்பா வந்துட்டு வச்சு விளையாண்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கிரானி வச்சு விளையாட போகிறோம். கிராண்ட்பாவை தூக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு கிராண்ட்பா கிரானி ரெண்டு பேரும் வச்சு விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஜே இன்ட்ரோ போட்டிருப்பா. வந்துட்டு நாங்கள் 3 பேர் விளையாட போகிறோம். யுகேஷ், பிரியன், அப்புறம் வந்துட்டு பிரகதீஷ். எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இப்போ வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன விளையாட போகிறோன்னா கிரானி சாப்டர் 2. இது வந்துட்டு கிரானி வந்துட்டு பிரியன் வச்சுட்டான். நைட் மேர் வச்சு விளாட்லாமா? வேணாம், ஈஸி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கேம்குள்ளே போயலாம். போயாச்சு. என்னென்ன எடுக்கணும்னு சொல்லு. இல்லையான்ட்ட சரி. இப்போ வந்துட்டு பிரியனுக்கு கொஞ்சம் விளாட தெரியாது. ஏன்னா கிரானி சாப்டர் 3 விளாண்டுருக்கான், கிரானி சாப்டர் 1 விளாண்டுருக்கான். ஆனால் 2 விளாண்டதில்ல. ஏன்னா அவன் என்னோட ஏன்டா விளாட்ல போய் எனக்கு விளையாட தெரியாது ப்ரோ. சரிங்க ப்ரோ. என்னடா இது புது புது வீடா இருக்கு. கீழே போ. கீழே எப்படி போகுது? இது நம்ம மேலே போகணும். ஸ்டென்கன் எடுத்துக்கலாம். கிரானி வந்துட்டு சவுண்டை இது பண்ணும். எனக்கு எதுவுமே விளையாட தெரியாது. என்ன எஸ்கேப் பண்ண போறோம்? ஆமா, இது என்னது? இது கீழே உள்ள விழுந்தீனா செத்து போயிடுவேன். எப்படி? இது வந்து போட் எஸ்கேப். சரி, எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. நீங்களே விளையாடுங்க, எனக்கு சத்தியமாக ஆடுது. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம்னா நேராக வந்துட்டு 1 மினிட் செஞ்சு நம்ம எங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கோம்னா முருகன் கோயில் வந்து உட்காந்து விளாண்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டென்கனை எடுத்து கிரானியை புட்டியார்னு போட்டு தாக்க போகிறோம். ஐயோ வராளே பின்னாடியே வராளே கிராணி முட்டை வராளே. கீழே போய்ட்டு உட்காராடா. நீ எப்போ இருந்தாலும் வருவாயா? கிராணியோட ஒரே தொல்லையாக போச்சு. எங்கே போனாலும் வந்துடுறா. நல்ல வேலை கிராண்ட்பா லூசு நாயை வைக்கிற. நல்ல சொட்ட முடியல. இப்போ வெளில போகிற பொட்டேர்னு கழுத்தில். நல்ல வேலை இல்லை. இங்கே லூசி கிளவியை காணும். இது எனக்கு ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்னா இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு எதுக்குள்ள இப்போ கிராணி இருக்கான்னு தெரில. உங்களுக்கு கிராணி 1 பிடிக்குமா, கிராணி 2 பிடிக்குமா, கிராணி 3 பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ வந்துட்டு கிராணி அந்த இடத்துக்கு வருவான். கிராணி அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம டோர் லாக் வச்சுருக்கோம். டோரை லாக் பண்ணிட்டு இந்த டோர் லாக்கை போட்டு விட்டோம்னா அவளால் திறக்க முடியாது. நம்ம என்ன வேணுமோ கீழே போட்டுடாப்பா. வரா வந்துட்டு ஓடி போயிரு. கிராணி உள்ளே ஓடு கிராணி போடுங்க. போட்டாச்சு. இனிமேல் 1/4 மணி நேரத்துக்கு வரமாட்டா. ஏன்னா திறக்க முடியாது. வந்துட்டு நேராக ஸ்டென்கன் எங்கே மட்டும் பார்த்தோம். ஸ்டென்கன் மட்டும் வர கிராணிக்கு. ஐயோ இதெல்லாம் தேவை. அப்போனா எனக்கு வந்துட்டு ஸ்டென்கன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரூமுக்குள்ளே தானே இருக்கும். அந்த ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா? அப்போனா எல்லாம் மாறி போய் கிடக்கு. அப்போ எடுத்து போயிடா. பாட்டி வந்தா நல்லா. அது இருடா. என்னடா எடுக்கவே டக்கு. இனிமேல் நான் விளையாடுறேங்க. கொடுங்க பாட்டி. எங்கே பாட்டி இருக்க? அடி மண்ண பாட்டியை முடிக்கணும். இங்கிட்ட வாங்க, இந்த ஓரத்துக்கு வாங்க. போட்டி தாக்கு. அங்கே பாருங்க சிக்கனு லாலிபாப். அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்டா. இருடா மீட்டு. சரி, அடுத்தது போ. இது யார் ரூம்? அது வந்து ஆள் தொலைக்கினர். இதுக்குள்ளே எப்படிடா போகுது? அதுக்குள்ளே வந்துட்டு கிராண்ட்பா இருப்பான். உள்ள இது இருக்கடாலே. உள்ள இது பார்த்தேன்டா. கட்டிங் பிளேட் பார்த்தேன்டா. பாருடா கிரானி வந்துட போகுது. உள்ள நான் கட்டிங் பிளேட் பார்த்தேன். உள்ள போ. இது தள்ளி விடுறான். ஐயோ சத்தியமா உள்ள கட்டிங் பிளேட் அங்க. இதை வச்சு என்ன பண்றது? அது நம்மளுக்கு வெட்டுறதுக்கு உயரலாம். அப்புறம் இங்கே இருங்க. கிராணி வருவா. சத்தம் போடும். வருவா. வந்துட்டாங்க. சுற்றுவான். ஒரே புடிதான் சாக்கு. சரியான சாக்கு அடிக்குது. அவ்வளோதான் கிரானி வந்துட்டு அதுக்கிட்ட போய் விளாண்டு காட்டிக்கிட்டு இருந்தேன். டப்புனு இருந்து அடிச்சு நானும் செத்துட்டேன். நானும் விளாண்டுட்டு இருக்கும் போது காலில் கடிச்சு விட்டுட்டுங்க. சாகுற மாதிரி கொடுத்தா டே 2
அப்படின்னு வருது. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு டே 3க்குள்ளே முடிக்கிறோம்னு சொல்லி ஒரு போட் கீ கிடச்சிட்டு இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ணணும்னு ஐடியாவில் இருப்போம். போட் கீ கிடச்சிருச்சா? ஃபஸ்ட்டு கிடச்சதுன்னா போட் எஸ்கேப் தான் பண்ணணும். இப்போ போட் கீ போய் கொடுத்துரும் போட முடியாது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆமால பண்ண முடியாது நம்ம. அதனால எல்லாத்தையும் அந்த இடத்துல போயிட்டு போட்டுட்டோம். அந்த இடத்துல போட்டுட்டு வந்துடுவோம் எல்லா பொருளையும், வேண்டிய பொருளெல்லாம். கிளவி வந்தானா கிளவியும் போட்டுருவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு மட்டும் 1000 ரூபாய் கிளவி. இப்போ அடுத்தது யார் இவ? கிராணியோட பொண்டாட்டி. கிராணியோட பொண்டாட்டியா? சரி யா எங்க இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா போட் இது பாத்தில அதுக்கு போனீங்கன்னா வெப்பன் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லடா இதுக்குள்ள இருக்காரா? போடுங்க செக்யூரிட்டிக்கு. அதை எங்க போனா நம்ம இப்போ செக்யூரிட்டி டோரை ஓபன் பண்ண போறோம். டோர் இருக்கு பாருங்க செக்யூரிட்டி. ஓபன் பண்ணுங்க பிரியன், ஓபன் பண்ணுங்க பிரியன். பிரியன் லாக் பண்ணுங்க பிரியன். கிளவி எங்க இருக்கான்னு பார்க்கலாம். பிரியன் லாக் பண்ற டோரை. லாக் பண்ண தேவையில்ல. சாவியை மட்டும் மேலே கொண்டு போ. ஒரு ஏணி இருக்கும், அதில் ஏறு. வந்துட்டு இதை கிளிக் பண்ணினா உனக்கு டக்கு டக்குன்னு மாறும். வாங்க ரொம்ப மழை பெய்யுது, இங்கே உட்காந்து போடுறாங்க. கீழே உட்காருங்க அப்படியே. எங்க இருக்கானு தெரியல சொட்டை கிழவி. இப்போ வந்தானே பிரியன் மேலே கண்ணை எங்கே போட்டோம்? அங்கே ஸ்டன் கிடையாது, நான் பார்த்துருக்கேன். கீழே இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடும். சத்தத்துக்கு கண்டிப்பாக வருவா, எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வருவா. இந்த இதுக்குள்ளே தான் இருக்கு பாரு. தூக்கி போடு. ஐயோ வந்துடுவா. வாடி ஐ காட்டாரி கிளவி. நான் விளையாட போகிறேன். இப்போ கிளவி வந்துட்டு எங்கிட்ட இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துரும். ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணியாச்சா? பொசிஷன்ச்சா வெயிட்டிங். அங்க பார்த்தா கிராணி எங்கிட்டு வா. கிராணி போனத பார்த்துட்டேன். கிராணி நம்ம கேமரால பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இங்கிட்டு தான் ஓடுச்சு. அது வந்துட்டு ஷேடோட கிளவி. கிளவி நீங்க யாரெல்லாம் கிராணி விளையாடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போறீங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். நான் ஒரு வாட்டி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் போட்டு விட்டான். ஷாட் செத்துப்போ. ரத்த கொதிப்பு பல்ல பாருங்க. 100 வருஷம் தப்பிக்க பார்ப்போம். முதல்ல நம்ம தப்பிக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் டிராவெல்லாம் திறந்து பார்க்கலாம். உள்ளத்துல ஈஸியான சாப்டர் எது? ஸ்டேரிங் உங்களுக்கு தெரியுமா? உள்ளத்துல ஈஸியான சாப்டர் எது? ஹேண்ட் வீல் என்னன்னு தெரியுமா? கேட் எஸ்கேப்புக்கு அந்த கரண்ட் போற அந்த இது கேட் தூக்குறதுக்காண்டி அது. உள்ளத்துல ஈஸியான எது? கிராணி லாண்டே ரொம்ப நாள் ஆகுது. அவர் படிக்கிறதே 5வது. அதில் ரொம்ப நாளாவது தான். என்ன ஃபீஸ் தான் விளையாண்டுருந்தேன் கொஞ்ச நேரம். கிராணி ஒன்று கூப்பிடுங்க ப்ரோ. அவனை வரேன் ப்ரோ, வாங்க ப்ரோ. டோர் எஸ்கேப்புக்கு கிட்ட எல்லாமே கிடைச்சிருச்சு. டோர் எஸ்கேப் வந்துட்டு இப்போ இது பண்ணிடலாம். ஆமாம், நம்ம இப்போ வந்து போட் எஸ்கேப் பண்ணலாம். டோர் எஸ்கேப் ஏன்னா அது வந்துட்டு எல்லாமே கிடைச்சிருச்சு. என்னன்னா இப்போ என்னன்னா நம்ம ஒரு எஸ்கேப் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம ஷார்ட் கன் எடுக்கலன்னா நம்ம கிளவி போட்டுருவா. அது எங்க போட்டிருக்கோன்னு கரெக்டாக இந்த வீல் இருக்குல்லங்க, இதை வந்துட்டு கீழே போய் இப்போ நம்ம மாட்டணும். டக்குன்னு போ அச்சபில ஓடு. இவன் கால உடஞ்ச மாதிரி பண்ணுறான். டே 1ல நம்ம வந்துட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்கு. நல்லா சுத்த விட்டோம்னா ஒரு இடத்துல வந்துட்டு இது அன்லாக் ஆகிடும். இந்த பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே இந்த டோர் காணும். இந்த எலக்ட்ரிசிட்டி போகணும்னா அங்கே பாரு டோர் மேலே ஓட்டிகிட்டு இருக்கு. போய் இதை எடுத்துங்க. இதுக்கும் ஷார்ட் கன் எங்கே இருக்குன்னு மறைவாக போடாதீங்க. எப்போ வேணாலும் கிளவி குண்டமாக வருவா. அவள்கிட்ட செத்தோன்னா அசிங்கமாக படும் பாரா. எடுத்துங்க நீங்கள் எடுத்துங்க. நம்ம இந்த டே 1லே இந்த இன்னைக்கு எஸ்கேப் எல்லாம் முடிக்கிறோம். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். மேலே எங்கே கட்டிங் பிளேயர் எங்கே போட்டோம்? கிராண்ட்பாவும் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் கிராண்ட்பாவை போன வச்சு விளையாண்டோம். அப்போ நான் இல்லை. அப்போ வந்து எனக்கு அம்மா போட்டுருந்துச்சு. நீங்களும் இதில் ஜாக்கிரதையாக இருந்துங்க. பிரியன் மாதிரி உங்களுக்கும் வந்துடும்.
வாயை கழுவுடா முதல்ல. ஏன்டா பிரகனோட சப்ஸ்கிரைபரை திட்டுற? வெளில போயிட்டு அலையாதீங்க. மறக்காம நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. எல்லாம் நம்ம வீடியோ மட்டும் பார்த்துங்க ப்ளீஸ் மக்களே. மக்களே கிராணி சாப்டர் 2 பயமா இருக்கு. கேமர் அப்படின்னு போடுங்க வரும். கிளவி வந்து அந்த பக்கத்துல போய் பாடுறா, அங்க இருப்பா. இல்ல இங்க சத்தம் போட்டிருக்கேன், அதனாலதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி வந்துங்கடா. வந்து இப்போ டிராப் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்? பிரகன் அங்க நான் வந்து உட்காந்துக்க. என்னதான் சத்தம் போட்டு பார்த்தோம், கிளவி பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. வரவே மாட்டேங்குது. என்னன்றது இந்த கிளவிய மண்டை நம்ம தான் வேணா நம்ம வெளில போலாம். வெளில போனோடனே கிளவி வந்து பொட்டேர்னு போட்டுருவா, அதான் பயமா இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த பக்கத்துல சத்தம் போடுங்க. இங்கிட்டு வா யூ கேஸ். நம்ம இந்த சைடு போலாம். அந்த சைடு போய் பொட்டேர்னு போட்டாங்க. வேற பஸ் சாப்டர் 1லயே முடிக்கிறோன்னு ஆணை விட்டுருக்கோம். சத்தி உட்கார்றா உட்கார் உள்ள விடு. யாரா நீ விளையாடவே தெரியாதாடா? சூப்பர் ஸ்டன் எடு. இப்போ வந்து போய் சுடு போ. வருவா சத்தத்துக்கு இங்க வருவா. அடி கிளவிய போடு. ஐயோ ஏன்டா விட்டு வீசுன? ஏய் குர்ரா. என்னடா போடாங்கட்டு. போடாங்க. விட்டு வீசிட்டான். நம்ம ஃப்ரீயன் வந்துட்டு தூக்கி கட்டி போறாரு எல்லாரையும். ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து நான் தரேன். ஆனா ஸ்டன் கன்னுக்குள்ளது போயிட்டு எங்க ஏன் இப்படி பண்றாரு இங்க? ரெண்டு பேரும் சைடுல என்னன்னு பயமுறுத்துனா. ஏய் நான் என்ன சொல்றேன், ஓடுங்கறேன். நீ என்ன அந்த அக்கு ஸ்டன் கன்னுக்குள்ளது எங்க வருதா? கிளவி வருதுடா, ஏஞ்சி ஓடுறா. என்னடா ஓட முடியல? நம்ம உட்கார்ந்து அப்புறம் ஓட முடியும் இல்ல ஃபாஸ்டா. இவளை இங்க இருந்து முதல்ல அமுத்தி விடணும் மக்களே. இங்கே தொல்லையா நிக்கிறா. நீ தேவலாம சுட்டுப்ட. அப்படியே பெரிய மனசுல வீய பிளேயர்னு ரெண்டு பேரும் கத்தினீங்க. வந்துட்டு கிராணி கொஞ்ச நேரத்துக்கு போயிருக்காங்க. அவன் அடிச்சு விட்டுஞ்சது எவ்வளவு தூரம் வந்துட்டு சத்தம் போடுவான். இப்ப கிராணி வந்தாலும் சரி சத்தம் போடுவான். வாங்க இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு இதை போட்டு எடுத்தோம்னா கிராணி விடு வருவா. வெளில போய் எடுக்கணும். என்னது கட்டிங் பிளேயர் இருங்க. கட்டிங் பிளேயர் அதே ஏன்டா ஷூட். சரி அங்கேயே ஸ்டன் கன்னை போட்டு கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு வெளில இங்கேயே போலாமே. ஓடு ஏஞ்சி இங்க ஒரு இது இருக்கும், அந்த போட்டோவை தட்டி விடு. இந்த போட்டோவை தட்டி விடுங்கடா. இங்க இருக்கு அந்த போட்டோவை தட்டி விடணும். இங்க தட்டி விட்டீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒன்று வரும். இப்போ அந்த கேபிளை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டா கீழே உள்ள கரண்ட் போயிடும். இப்போ நான் அந்த ஒரு இடத்துல டோர் ஹேண்டில் மாதிரி ஒன்று பார்த்தேன்ல, எடுத்துட்டு வருமா? அது போய் எங்க கிளிக் பண்ணிட்டு ஓட வேண்டியதான். எங்க இங்க நம்ம நீங்களாடா வந்துட்டு எங்கன்னா நம்ம வந்துட்டு டோர் ஹேண்டில் வந்துட்டு பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்னா அந்த நம்ம கிளவி ரூமில் வந்துட்டு இங்கே பார்த்தோம். ஆமாம் பார்த்தீங்கன்னா கீழே குச்சா இப்போன்னு பார்த்து போட்டஸ் கேப்பு கொடுக்குதுங்க. என்ன ஃபியூஸ் மட்டும் கிடச்சா போட்டஸ் கேப்பு, ஃபியூஸும் பேரலாக்கிங் கொடுக்கணும். டோர் ஹேண்டில் மாட்டி விட்டு இதுக்கு என்ன க்ரோபார் தேவையா? க்ரோபார் எங்கே இருக்கும் தெரிலையே, தேடணுமே. இதெல்லாம் இருக்கும். இந்த ட்ராவல் இருக்கும்டா. வந்துட்டு பார்த்தா ஃப்ரெஞ்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த இதுக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் அடி வாங்கிடாதீங்க. கிராணி 2 விளாண்டதில்ல. ஆனால் கிராணி 2 தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கிராணி 1 எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்காது. ஏன்னா சோப்பு டப்பா வீடு. ஆமாம், இதுதான் செமையாக இருக்குது. எனக்கு இது வரையும் நான் விளையாண்டதுல எனக்கு கிராணி 2 தான் பிடிச்சிருக்கு. வராது ப்ரோ. அடி இன்னும் 2 நிமிஷம் உளுந்து கிடப்பாடா. என்னடா சொன்னீங்க? மேலே போய் எதுக்கும் ஷார்ட் கன் எடுத்து வந்துருங்க. இப்போ வந்துட்டு ஒரு குட்டி சத்தானா போட்டு தாக்க போகிறோம். அது என்ன? கிராணியோட பேரன். பாத்ரூம் போகிறேன், பின்னாடி வந்து போட்டு தாக்கிடுவேன். இப்போ செண்டி நான் ஒரு ரூபா பாருங்க. என்ன சாப்பிட்டுருச்சு? இருக்கிற ஒன்னையும் போட்டியே அந்த இருக்குடா.
போட்டோடா அங்கடா சாப்பிட்டேன் குட்டி சத்தம் இதான் இருந்தது. இந்த போல எப்படிங்க வேற எங்கேயோ இருக்கு. இல்லை இங்கடா பரவாயில்ல இதுக்குள்ள போய் பட்டுன்னு பேர்லாக்கு எப்படி தேடுற தேடுறதுக்குள்ள விடுங்கிரும். எப்போ வெடி திட்டாண்டா எல்லாத்தையும் பேர்லாக்கி எனக்கு தெரிஞ்சு மேலதான் இருக்கும். அதுக்குள்ள கிராணியை சொந்தம் பொட்டு நீ சாப்பிட்டு எடுத்துட்டு போயிடும். அவ அம்மா அவளை ஒழுங்கா வளர்க்க இதெல்லாம் திங்க விடான்னு சொல்லி வளர்க்கல தின்னுட்டான். உள்ள போய் எவ்வளவு ஷாக் அடிக்குதா போனதுக்கே ஷாக்கா போட்டு டொப்புன்னு முழுக்கிட்டாங்க. உங்களே இல்ல இந்த பேர் நல்லாவே இருக்க மாட்டாடா வேற எங்கேயோ இருக்கு அவனுக்கு. பேர்லாக்கி போடு மக்களே. லடிக்கி ஜீன்ஸ் போட்டு வெள்ளை குலஃபி. ஏ போடு மக்களே டோரஸ்கே வா இது இது நம்ம டோர் மேல பண்றா மேல. ஆமாமா. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாட்டி கூட கிராணி கிட்ட அடி வாங்காம டே 1லயே நம்ம மேட்சை முடிச்சிட்டோம். அடுத்த வாட்டி நார்மல் மோட்ல வச்சு விளையாடுவோம். கிராணி ஐயோ அப்படின்னு கத்துறா. அடுத்த வாட்டி வரோண்டி. இருடி திருப்பி வாய்க்கெல்லாம் ஒட்டக்கி. அடுத்த வாட்டி வந்து சொட்ட மண்டையில விடுறோம். அடுத்த வாட்டி வந்து சொட்ட மண்டையில விடுறோம் பாரு. அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுலேருந்து உங்களை விடை பெறுது உங்கள் பிரியன் பிரகதீஷ் யூகேஷ். பாய். இதோட இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பிரகதீஷ் கேமர் எல்லாருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். பாய் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். பாய்.